சார், தமிழ்நாட்டினுடைய 2025 தமிழ்நாட்டினுடைய தலைகுனிவு அப்படின்றது இதை நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இதுக்கு முந்தின தலைகுனிவு வந்து கரூர் சம்பவத்தில் ஒரு மொத்த குடும்பமும் கிளம்பி சென்னை போனது. நான் விஜய் அரசியல் இதெல்லாம் ஒரு ஓரம் வைப்போம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. நம்ம பேசுகிறது மனித மனம். பக்கத்து வீட்டில் வயதானவர் நடக்க முடியாமல் இருக்கார். நம்ம வீட்டில் இறப்பு வந்துருச்சு, உங்கள் வீட்டில் வந்துருச்சு, என் வீட்டில் வந்துருச்சு. அந்த வயதானவர் வர முடியல. நீங்களும் நானும் அவர்கிட்ட போய் கேட்டுக்குவோமா? அந்த பண்பு உண்டா நம்மக்கிட்ட? நம்மளை விடுங்க, அவர் படுத்துக்கிட்டு அவரை வர சொல்லுன்னு சொல்லுவாரா? வயதானவர், நடக்க முடியாதவர். நான் பார்த்துருக்கேன். என்னுடைய சிறு வயதில் என்னுடைய கிராமத்தில் அந்த சிறுநீர் கழிக்கிறது அதில் ஏதோ பிரச்சனை உள்ளவர் படுத்தே கிடப்பார். அவரை தூக்கிட்டு வந்தாங்க. இங்கே ஒரு இறப்பு நடந்த வீட்டுக்கு அவரை தூக்கிட்டு வந்தாங்க. அவர் அந்த இறந்து போனவங்களோட அம்மாவை கையை பிடிச்சிட்டு, அவர் படுத்த படுக்கையாக இருக்கார், கையை பிடிச்சிட்டு அழுதுட்டு திரும்ப தூக்கிட்டு போனாங்க. எப்போ அந்த வண்டி கரூர்லேருந்து கிளம்புச்சோ அப்போவே தமிழ்நாடுன்னு நாம் ஏதோ பெருமையாக பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? இன்னமும் இருக்குது அந்த போர்ஷன். ஆனால் அதில் ஒரு கீறல் விழுந்திருக்கு. இது 2வது கீறல். இன்னும் நிறைய கீறல் விழும். ஆனால் சார், இந்த சம்பவங்கள் நடக்குது, நம்மளும் பேசுகிறோம், கடந்து போகிறோம், மீண்டும் நடக்குது, பேசுகிறோம், ரிப்பீட்டாக போயிட்டே இருக்குது. ஆனால் ஒரு கூட்டு பொறுப்பாக எதற்காக இந்த சம்பவங்களை நம்மளால் தடுக்க முடியல? அது இருக்கட்டும். லைக் போடுறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணுமா இல்லையா?